ப்ரோ தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே தெரியாதவங்ககிட்ட எனக்கு பசிக்குது ஒரு டீ வாங்கி கொடுன்னு கேளுங்க. கேட்டலாமா? போன வீடியோவில் கூட தருமபுரிக்காரங்க தங்கமான மனசுக்காரங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை உங்களுக்கு நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன். பலவாங்க இந்த சேலஞ்சை பண்ணலான்னு சொல்லி நான் வந்து தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன். ஆனால் இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கமெண்ட் பண்ணியிருந்த மாதிரியே நான் வந்து போய் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஓ இந்த மாதிரி எனக்கு பசிக்குது, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு டீ மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் வந்து அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் வந்து பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுத்தாரு. ப்ரோ காசெல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு டீ மட்டும் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்ட மாதிரியே என்னை கூட்டு போய் அவர் எனக்கு டீ வாங்கி கொடுத்தாரு. அப்போ அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, நான்லாம் எத்தனை நாள் காசு இல்லாமல் சாப்பிடாம இருந்திருக்கேன் தெரியுமா, எனக்குலாம் யாருமே ஹெல்ப் பண்ணல. பட் நம்ம நல்லது செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நல்லது வந்து சேரும். அதே மாதிரி நல்லது வந்து சேரல, ஆனால் வந்து நம்ம நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்கிறார் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. பெரியவங்கன்னா வந்து வயசுல எல்லாம் இல்லைங்க, மனசு தான். அவரோட பேர் கூட நான் கேட்கல, ஆனால் அவரோட ஊர் மட்டும் பெண்ணாகரன்னு சொன்னார். ஸோ உங்களால் முடிஞ்சால் அந்த வீடியோவை அவர் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பார்த்தா அவர் ஒரு 5 செகண்டாவது சிரிப்பார்.